ஸோ டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வேற யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு புரியல சத்தமாடா. சர்ஃப்ராசி ஆக்ட் நீங்க பாப்பங்க. we will see that. இதுல பார்ப்போம். அடுத்த அடுத்த இது ஹேண்ட் அவுட், அடுத்த ஹேண்ட் அவுட் வந்து சர்ஃப்ராசி ஆக்ட், அப்புறம் வந்து பேங்க்ரப்சி கோடு, இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகே, அதாவது எப்படின்னா வந்து வராத கடன் என்பிஏ கிரைசிஸ், அந்த கடனை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து அடுத்த அடுத்த ஹேண்ட் அவுட் வந்து அதுதான். ஸோ அந்த ஹேண்ட் அவுட்ல நம்ம தெளிவாக பார்ப்போம் சர்ஃப்ராசி ஆக்ட் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஒன்றும் இல்லை, வராத கடனை எப்படி அவங்க வசூல் செய்வாங்கன்றது அதில் நிறையா இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஹேர் கட்டுன்னு ஒன்று இருக்குது, எவர் கிரீனிங் லோன் ஒன்று இருக்குது, ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் பேங்க் லோன்ஸ் இருக்குது, ரைட்டிங் ஆஃப் கடனை வந்து ரைட் ஆஃப் பண்ணுறதுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து படிப்போம் நெக்ஸ்ட் ஹேண்ட் அவுட். டுமாரோ வில் ஸ்டார்ட். சரிங்களா? சரி, ஷேடோ பேங்கிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சி வாட் இஸ் ஷேடோ பேங்கிங்? பேங்கிங் வேலைகளை செய்கிறாங்க, பட் ஒளிந்திருந்து செய்கிறாங்கன்னு சொல்லலாமா, அந்த மாதிரி we can say. ஸோ ஷேடோ பேங்க்ஸ், சி இது வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இந்தியாவில் வந்து வந்தப்போ திஸ் பிகேம் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஷேடோ பேங்க்ஸ் ஓட அவங்களோட, ஏன்னா ஷேடோ பேங்க்ஸ் ஆர் ஆல்சோ, அவங்க வந்து ஷேடோ பேங்க்ஸ்ன்றது வேற யாரும் இல்லை, என்பிஎஃப்சிஸ். ஒரு கொஸ்டின் கூட நான் ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தேன், வாட் ஆர் தி என்டிட்டிஸ் இன்வால்வ் இன் ஷேடோ பேங்கிங்கிற மாதிரி வந்து ஒரு கொஸ்டின், அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பேங்க்ஸ் வராது, ஏன்னா பேங்க் வந்து பேங்கிங் மெயின் பேங்க் வந்துடுறாங்க, கமர்ஷியல் பேங்க்ஸ். ஷேடோ பேங்க்ஸ் பேங்கிங் யாரை குறிக்குது அப்படின்னா என்பிஎஃப்சிஸ், சில என்பிஎஃப்சிஸ் தான் குறிக்குது, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸை தான் குறிக்குது. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டைரக்டா ஆர்பிஐயோட கண்ட்ரோல்ல இல்லை. இவங்க அப்படி இல்லாம இருந்து இவங்க வந்து சில பேங்கிங் செய்யற சில வேலைகளை வந்து இவங்களும் செய்யறாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஹவுசிங் பேங்க்ஸ் தான். இது ஆக்சுவலி ப்ராப்ளம் எங்க வந்துச்சுன்னா ஹவுசிங் பேங்க்ல தான் வந்துச்சு. திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட், இந்த மாதிரி ஹவுசிங் பேங்க்ல தான் வந்து ப்ராப்ளம் வந்துச்சு. ஏன்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம நேற்று என்ன சொன்னோம், அவங்க வந்து வீடுகளுக்கு லோன் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. ஆனா அவங்க ரெகுலேட்டர் யாரு கீழே வருவாங்க, அவங்க வந்து ரெகுலேட்டரி ஆர்பிஐக்கு கீழே வந்து வரமாட்டாங்க. முன்னாடி வரைக்கும் அதை தான் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சட்டம் போட்டிருக்காங்க, அவங்களும் வந்து டோட்டலா ஆர்பிஐ கீழே தான் வர்றாங்க. இந்த ப்ராப்ளத்தை, ஷேடோ பேங்கிங் ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக தான் இந்த ரெகுலேஷன் சேஞ்சஸ் நம்ம கொண்டு வந்தோம். ஓகேவா? ஸோ நேஷனல் ஹவுசிங் பேங்க் கீழே வந்து அவங்க வந்தாங்க, முன்னாடி என்ஹெச்பி கீழே வந்தாங்க. இப்போ அவங்க வந்து ஆல்சோ அண்டர் ஆர்பிஐ, ஃபுல் 100% வந்து அண்டர் ஆர்பிஐ கீழே வந்து அவங்க வந்திருக்காங்க. ஸோ இந்த பேங்கிங்ஸ் எல்லாம், இந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஹவுசிங் லோன் கொடுத்தாங்க. ஓகேவா? தே இன்வால்வ்ட் இன் கிவிங் ஹவுசிங் லோன்ஸ் டு பீப்புள். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஹவுசிங் லோன், வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுக்கறதுக்கு பேர் ஹவுசிங் லோன்மா. கட்டின வீடை நீங்க எடுத்துட்டு போய் அடகு வச்சுங்க அப்படின்னா அந்த லோனுக்கு பேர் என்ன? ஒரு வீடு கட்டணுன்றதுக்காக நீங்க லோன் வாங்குறது ஹவுசிங் லோன். ஒரு வீடு ஏற்கனவே உங்கள்ட்ட இருக்கு, அந்த வீடை எடுத்துட்டு போய் பேங்க்ல நீங்க வச்சு கடன் வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லோனுக்கு பேர் என்ன? தெரியல யாருக்கும்? மார்டேஜஸ். மார்டேஜஸ், சரிங்களா? ஸோ மார்டேஜ் லோன், ஹவுசிங் மார்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்டேஜ்ன்றது நீங்க அடகு இருக்கிற ஒரு ஒரு விஷயத்த வந்து நீங்க எடுத்துட்டு போய் அடகு வைத்து நீங்க வந்து இது பண்றது வந்து மார்டேஜஸ். ஓகே, ஸோ யூஎஸ்ல நடந்த ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் உங்களுக்கு வந்துச்சு 2008ல வந்து லேமன் பிரதர்ஸ் இவங்க எல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆனாங்க. மார்டேஜ் கிரைசிஸ் தான் அங்க வந்துச்சு. ஸோ ஆக்சுவலி அங்க என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நான் ஏற்கனவே இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சில பேருக்கு தெரியும் இது. நான் வந்து அங்க வந்து மார்டேஜ் கிரைசிஸ் வந்துச்சு. என்ன அங்க மார்டேஜ் கிரைசிஸ் வந்துச்சு உங்களுக்கு யூஎஸ்ல அப்படின்னா, வெரி சிம்பிள். உங்களுக்கு வாட் ஹேப்பன் வாஸ், இப்போ என்கிட்ட ஒரு வீடு இருக்கு, என்னோட வீடு மதிப்பு வந்து ஒரு கோடி ரூபா. இன்னைக்கு இந்த வீட்டோட மதிப்பு 1 கோடி ரூபா. நான் இதை வந்து எடுத்துட்டு போய் மார்டேஜ் பண்றேன், பேங்க்ல மார்டேஜ் பண்றேன். ஸோ ஒரு ஹெல்த்தியான பேங்கிங் சிஸ்டம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு
லோன் டு வேல்யூ ரேஷியோ அப்படிங்கிறது நேற்று நம்ம பார்த்தோம். தங்க கடன் வாங்குறப்ப லோன் டு வேல்யூ ரேஷியோ சொன்னேன். என்ன சொன்னேன்? அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த தங்கத்தோட மதிப்புக்கு அந்த தங்கத்தோட மதிப்புக்கு ஈக்குவலா கொடுக்க மாட்டாங்க. ஒரு அமௌண்ட்டை பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ அந்த லோன் டு ரேஷியோல உங்களுக்கு அங்க வந்து ரெகுலேஷன் இல்லாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இஷ்டத்துக்கு பேங்க்குங்க வந்து முடிவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. 1,00,00,000 லோனுக்கு எனக்கு 1,00,00,000 மதிப்புள்ள இடத்துக்கு வீடுக்கு 1,00,00,000 லோனே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 95 crores 95 லேக்கோ இல்ல 1,00,00,000 அது மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப க்ளோஸ். நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப போய் நீங்க யார்ட்டையாவது கேட்டீங்கன்னா 60% தான் கொடுப்பாங்க. 1,00,00,000 மதிப்பு இருந்துச்சுன்னா 60 லட்சம் தான் கொடுப்பாங்க லோனு. அது வந்து ரெகுலேட்டட் ஆன இடத்துல. ஏன் இப்படி பண்ணணும்? இப்ப அமெரிக்கால வந்து ஆல்மோஸ்ட் 95% மேல லோன் கொடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, எப்பவுமே வந்து மார்க்கெட் உங்களுக்கு பிரைஸ் ஏறும் இறங்கும். ஸோ லேண்டோட மார்க்கெட் அப்படிதான் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஃபார் சம் ரீசன் எக்கானமி சரியில்லை, இல்லை ஏதாவது ஒன்று. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம், நீங்களாம் சின்ன பிள்ளையா இருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கிறப்ப வந்து சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்தப்ப சென்னையில் ஈசிஆர் பெரிய பெரிய பங்களாங்கெல்லாம் நிறைய பேர் வித்துட்டு போனாங்க ஃபார் வெரி வெரி லோ ப்ரைஸ். சொல்லிட்டு இருந்தாங்க ஈசிஆர் சைட்ல சென்னையில் வந்து எக்கச்சக்க லேண்டு பங்களா எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைச்சிச்சு உங்களுக்கு. ஏன்னா தேர் வாஸ் a பிக் ஃபியர். இனிமேட்டு இப்படிதான் வந்து ஒரு வருஷம் வருஷம் சுனாமி வரும், உலகம் வந்து இது நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு தானே இருக்கும். கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் நடக்கிறதுனால வந்து தண்ணி மேலே ஏறிக்கிட்டே இருக்கு, தண்ணியோட இது ஏறுறதுனால வந்து பீச்சோரம் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து முழுங்கிரும் அப்படிலாம் வந்து. அப்போ சுனாமின்னு ஒன்று நடக்கும்போது வாட் தே ஃபெல்ட் இஸ், இனிமேட்டு இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படின்னு வந்து ஒரு பயம் வந்து அங்க இருக்கக்கூடிய பிரைசஸ், இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய வீடுங்களை, இந்த பெரிய பெரிய ரிசார்ட்ஸ், இவங்களோட பிரைசஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இது மாதிரி அது மாதிரி ஏதாவது ஒரு கெலாமிட்டினாலையும் இருக்கலாம், இல்லை நார்மலா ஜென்ரலாவே உங்களுக்கு ஹவுசிங் மார்க்கெட்ல அந்த வீட்டோட மதிப்பு குறையும். இப்போ என்னோட 1,00,00,000 வீட்டோட மதிப்பு திடீர்னு வந்து அதோட வீட்டோட மதிப்பே வந்து ஒரு 85 லேக் இல்லை 80 லேக் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் லோன் எடுத்திருக்கேன், எனக்கு 95 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 85 ஆயிடுச்சு, 80 ஆயிடுச்சு, 80 லேக் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, 75 80 லேக் ஆயிடுச்சு என்னோட வீட்டோட மதிப்பு. அப்ப வாட் நான் என்ன யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, எதுக்கு இந்த லோனை நான் அடைக்கணும்? இந்த லோனை அடைக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான்? வாட் இஸ் தி அக்ரிமெண்ட்? லோனை அடைக்கலன்னா மார்டேஜ் அந்த வீடு அவன் எடுத்துக்குவான். எடுத்தா எடுத்துக்கிட்டு போட்டும், எனக்கு தான் அதை நான் இன்னைக்கு நான் விற்க போனா கூட எனக்கு அந்த காசு கிடைக்காது. இன்னைக்கு அந்த வீடு நான் விற்க போனா கூட எனக்கு 70 லட்சம் தான் 75 லட்சம் தான் கிடைக்கும். எனக்கு வந்து 95 கிடைக்காது. பட் இவன் அதிகமா காசு கொடுக்க ரெடியா இருக்கானே. அப்ப யார் யாரெல்லாம் வீடு விற்கணுமோ அவங்க எல்லாம் விற்கிறதுக்கு பதிலாக நிறைய வந்து மார்டேஜ் வச்சுட்டாங்க. லோனை மார்டேஜ் வச்சுட்டு அதை கட்டுற ஐடியா அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அடுத்தது வாட் ஹேப்பன் இஸ், நம்ம அடுத்த யூனிட்ல பார்ப்போம். கஸ்டமருங்களை வந்து உங்களுக்கு வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க டிபெண்டிங் அப்பான் தி சிபில் ஸ்கோர். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸை வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி வகைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ தே ஆர் லைக் டிஃபால்ட் கஸ்டமர், அவங்க வந்து ஜாம்பி கஸ்டமர், இது மாதிரிலாம் நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை பார்ப்போம். அது மாதிரி வந்து இவனுக்கு நம்ம காசு கொடுத்தோம்னா இவனுக்கு வந்து மாசம் வட்டி கூட இவனால கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சே மார்டேஜ் கொடுத்தாங்க யூஎஸ்ல. ஏன்னா கமிஷன் கிடைக்கும், அந்த மார்டேஜ்க்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற அந்த ஆளுக்கு கமிஷன் கிடைக்கும். பேங்குங்களுக்கு கண்டுக்கல, பேங்குங்களுக்கு சரி நம்மளுக்கு தான் ஒரு செக்யூரிட்டி கிடைக்கிறதுல கொடுத்துடலான்னு அவங்க. ஸோ இது மாதிரி பல சிக்கல்னால வருது. ஒன் டே வாட் ஹேப்பன் இஸ் திஸ் ஹோல் பபிள் ஆக்சுவலி பர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா எவனுமே காசு கட்டுறதுக்கு ரெடியா இல்லை. எவனுக்குமே காசு கட்டுறதுக்கு ரெடியா இல்லைன்ற போது உங்களுக்கு விற்க ஆரம்பிக்கிறாங்க. பேங்க்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வீடுகளை விற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மார்க்கெட்ல சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். இப்ப சப்ளை அதிகமாயிருச்சு. நம்பர் ஆஃப் இப்ப வீடு மார்க்கெட்ல நிறைய பழைய வீடுங்க வந்து இப்ப விலைக்கு வருது, கம்மியான காஸ்ட்லயும் விலைக்கு வருது. அப்படி இருக்கும்போது அந்த லேண்ட் வேல்யூ குறைஞ்சதான் ப்ராப்ளம்னு சொல்றேன். அந்த வேல்யூ வந்து இன்னும் குறைய ஆரம்பிச்சிருமா? ஏன்னா சப்ளை அதிகமாயிருச்சு. இது வந்து ஒரு விஷயஸ் சைக்கிள். உங்களுக்கு அந்த அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ குறைய குறைய வாட் வில் ஹேப்பன் இஸ் நம்பர் ஆஃப் மார்டேஜ் டிஃபால்ட் ஆகுறது இன்னும் அதிகமாகும். அந்த மார்டேஜ் டிஃபால்ட் ஆக அவன் வட்டி இன்னும் கட்டாம போக போக இன்னும் மார்க்கெட்ல நிறைய வீடுங்க விலைக்கு வரும். நிறைய வீடுங்க விலைக்கு வரும்போது ஏற்கனவே இருக்க வீடுகளோட மதிப்பு இன்னும் குறையும். ஸோ ஒழுங்கா கட்டிக்கிட்டு இருந்தவன்
அவனும் என்ன யோசிக்க ஆரம்பிச்சான்னா, இனிமேட்டு எது கட்டிக்கிட்டு, நம்ம வீடோட வேல்யூ தான் வந்து 60-70 வித்தது இப்ப 50-40 ஆயிருச்சே அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பபிள் மாதிரி பர்ஸ்ட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி கடன் கொடுத்த பெரிய பெரிய பேங்கிங்ல வந்து திவால் ஆக்கிடுச்சு. இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு இந்த என்பிஎஃப்சிஸ்னால. ஏன்னா பேங்க்குங்க இந்த மாதிரி கடன் கொடுக்கறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. பேங்க்குங்களுக்கு உங்களுக்கு அவங்கள்ட்ட வர்ற காசுல சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ணணும், எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாம வந்து அவங்க வந்து ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சு மிச்சம் இருக்க பணத்துல அவன் வந்து லோன் கொடுக்கணும். இப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து நிறைய ரெகுலேஷன் இருக்கு, நிறைய கட்டுப்பாடு இருக்கனால அவன் இந்த மாதிரி வந்து லோன்ஸ் வந்து கொடுக்க மாட்டான். பட் இதுக்காகவே உருவாக்கப்பட்ட என்பிஎஃப்சிஸ் அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கேபிட்டல் ரெடி பண்ணுவாங்க. அந்த கேபிட்டல் யூஸ் பண்ணி வீடு லோனுங்களும், வீடு புதுசாக கட்டுறவங்களுக்கு லோனுங்களும், மார்டேஜ் லோன்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பில்டர்ஸோட டைப் வச்சிருப்பாங்க. பில்டர்ஸோட டைப் வச்சு அந்த பில்டிங் கட்டுறதுக்கு இவங்க வந்து பில்டருக்கு லோன் கொடுப்பாங்க. அந்த பில்டிங் யாராவது வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இவங்க பக்கம் இந்த பேங்க்ல வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அதை இது பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருப்பாங்க, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இந்த பில்டர் இப்போ நாங்கள் வீடு கட்டிட்டு இருக்கோம், இந்த அக்ஷயா ஹோம்ஸ் வந்து நாங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டைப் வச்சிருக்கோம், உங்களுக்கு லோன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து வாங்கி தரப்படும் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த டைப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப்லாம் வச்சு தி ஸ்டார்ட் கிவிங் அ லாட் ஆஃப் லோன்ஸ். தி ஸ்டார்ட் கிவிங் லாட் ஆஃப் லோன்ஸ். இது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து வி ஸ்டார்டட் ஹேவிங் எ கிரைசிஸ். நாளைக்கு அதே அங்க நடந்த கிரைசிஸ் மாதிரி இங்கேயும் நடந்துரும், இது வந்து கட்டுப்படுத்தணும். ரொம்ப வந்து இவங்க அதிகமா டிஃபால்ட் ஆயிட்டு இருக்கு, அதிகமா லோன் வந்து கட்டாம போறாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆர்பிஐ ரெகுலேஷன் கிடையாது. உங்களுக்கு வந்து நேஷனல் ஹவுசிங் போர்டு, ஹவுசிங் பேங்க், இந்த மாதிரி இவங்க வந்து ரெகுலேஷன் அப்படிங்கிறதுனால வாட் தே டிட் வாஸ் தே ஸ்டாப்ட் இட். உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே ஆர்பிஐ கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையுமே ஆர்பிஐ கண்ட்ரோல்குள்ள உங்களுக்கு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுல வந்து ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் வந்தது, ஐஎல்என்எஃப்சி கிரைசிஸ், ஐஎல்எஃப்எஸ் கிரைசிஸ். இந்த கிரைசிஸை பத்தியும் நம்ம வந்து படிப்போம், அடுத்த ஹேண்ட் அவுட்ல படிப்போம். ஐஎல்எஃப்எஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. என்ன கம்பெனி அப்படின்னா இவங்க வந்து பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு லோன் கொடுப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 6 வழி சாலை போடுறதுக்கு ஒருத்தவனுக்கு வந்து இது கிடைக்குது, கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்குது. அவன் போய் இந்த மாதிரி ஐஎல்எஃப்சி மாதிரி கம்பெனிட்டு வந்து ஐஎல்எஃப்எஸ் கம்பெனிட்டு வந்து அவன் லோன் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. லோனை வாங்கிட்டு அவன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரம் போறான், நடுவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, ஆட்சி மாறுது, அந்த திட்டத்தை வந்து காலி பண்ணிடுறாங்க, இல்ல 6 வழி சாலை தேவையில்லைன்னு ஜனங்க போராட்டம் பண்றாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க. பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவனுக்கு வந்து வட்டி சேர்ந்துகிட்டே இருக்கு, இவன் வாங்கின கடனுக்கு வட்டி சேருது, இவனால அதை திருப்பி கொடுக்க முடியல. அவங்களுக்கு வர்ற வட்டி ஒழுங்கா வரல அப்படின்னா அவங்க மேல ப்ரெஷர் வருது. இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல சிக்கினா பரவாயில்ல, இந்தியா ஃபுல்லா இருக்க 30 ப்ராஜெக்ட் 40 ப்ராஜெக்ட்ல சிக்கினா இதுலதான் இவன் காலியானான், ஐஎல்எஃப்எஸ் வந்து காலியானான். அடுத்தது எல்லாருக்குமே லோன் கொடுத்தான் கவனிக்காம. தே ஹாவ் டு செக் வெரிஃபை அந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்ல வந்து உங்களுக்கு வந்து நல்ல இது இருக்கா, ரிட்டர்ன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் they'll have to give. பட் அப்படிலாம் கொடுக்காம அவங்க வந்து அவசரப்பட்டு எல்லாத்துக்குமே லோன் கொடுத்து இது பண்ணதுனால வாட் ஹேப்பன் வாஸ் இந்த கம்பெனியும் வந்து உங்களுக்கு வந்து திவால் ஆச்சு. ஐஎல்எஃப்எஸ் அண்ட் என்பிஎஃப்சி வந்து லிக்விடிட்டி கிரைசிஸ். மெயினா ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனிக்கு வர்ற கிரைசிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா லிக்விடிட்டி கிரைசிஸ் தான் இருக்கும். லிக்விடிட்டி கிரைசிஸ், லிக்விடிட்டினா என்ன? டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு அவனுக்கு தேவையான மணி, இல்ல கையில கேஷ் அவனுக்கு இருக்க வேண்டிய மணி. ஓகே, the money that he needed. இந்த மணி வந்து அவன் கிட்ட கிடைக்காது, இருக்காது. ஏன்னா எல்லாத்தையுமே ப்ராஜெக்ட்ல அவன் இவனுக்கு எல்லாரும் கடன் கொடுத்துருவாங்க. இவன் எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால என்ன பண்ணிடுறான், இருக்க காசு எல்லாத்தையும். இப்ப உங்களுக்கே வந்து மாச சம்பளம் வந்து 30,000 ரூபா, நீங்க என்ன பண்றாங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல மாசம் வந்து 28,000 ரூபா கொண்டு போய் டெபாசிட் பண்ணிடுறாங்க. இதுக்கு காசு சேர்க்கறாங்களாம், ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு சொல்லி சேர்க்கறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க போய் வந்து வர்ற 30,000த்துல 28,000 ரூபா கொண்டு போய் சேவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி 2,000 ரூபா வச்சு உங்களால வந்து ஒரு அளவுக்கு தான் நடத்த முடியும். எஸ், உங்களுக்கு வர வேண்டிய காசு இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல, ஆனா அது வந்து பேப்பர்ல தான் இருக்கு, அது பேப்பர்ல தான் இருக்கு. அந்த ஃபண்டை நீங்க வந்து காசு எடுக்கணும் அப்படின்னா சொல்ல முடியாது. மியூச்சுவல் ஃபண்ட்ல லாக்இன் பீரியட் இருக்கும், 2 வருஷத்துக்கு நீங்க போட்ட காசு எடுக்கக்கூடாதுன்னு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, 2 வருஷத்துக்கு நீங்க எப்படி வந்து உங்க மணியை வந்து நீங்க வந்து சமாளிப்பாங்க? ஹவு டு யூ see the liquidity crisis? நீங்க சாப்பிட்றதுக்கு காசு வேணும்ல,
நீ உயிரோட இருந்தா தானே 2 வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்து அந்த காசு எடுக்குது. ஸோ இந்த மாதிரி சிக்கல்லாம் சில டைம் ஒரு கம்பெனி உருவாயிரும். ஒரு கம்பெனி என்ன பண்ணிடுவாங்கன்னா அகலக்கால் வச்சிருவாங்க. அவங்க வந்து அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ப்ராஜெக்டை எடுத்துட்டு அதுல எல்லா காசையும் செலவு பண்ண அவங்களுக்கு இன்னைக்கு அவங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, அவங்க வாங்கின லோனுக்கு திருப்பி இது வட்டி கட்டுறதுக்கு, இது மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு, ஆஃபீஸ்க்கு ரெண்ட் கொடுக்கறது, இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு காசு இருக்காது கையில. பட் பேப்பர்ல பார்த்தோன்னா அவங்களுக்கு காசு இருக்கு, அவங்களுக்கு வர வேண்டிய காசு நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு காசு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு லிக்விடிட்டி கிரைசிஸ்ல ஒரு கம்பெனி வந்து மாட்டிக்கிச்சுன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா ஐஎல்எஃப்எஸ்ல இதான் ப்ராப்ளம். இப்போ டாடா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி கம்பெனி, இவன் வந்து மக்கள்கிட்ட வந்து காசு வாங்குறான். வாங்கிட்டு போய் இவன் என்ன பண்றான், பேங்க்ல எல்லாம் டெபாசிட் பண்ணா 4% தான் கிடைக்கும். இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு இவன் லோன் கொடுத்தா, இவன் லோன் வந்து இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு கொடுத்தானா இவனுக்கு வந்து அதிகமான வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இவன் கொண்டு போய் இவன்ட்டு இன்வெஸ்ட் பண்றான். ஓகேவா? இவன் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றான். இப்போ இதுல என்ன ஆச்சுன்னா, அதுதான் சொல்லுவாங்க, ஒரு பக்கம் எக்கானமியில சளி பிடிச்சிச்சுன்னா எல்லாரும் தும்முவாங்களாம். அது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஒரு இடியம் மாதிரி சொல்லுவாங்க, மறந்துருச்சு. இஃப் 1% கேச்சஸ் கோல்டு எவ்ரிபடி வில் ஸ்னீஸ். ஸோ அது மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு செக்டர்ல ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரோடு போடுறான், அந்த ரோடு போடுறதுல பிரச்சனை, அவனுக்கு கடன் கொடுத்தவனுக்கு பிரச்சனை, ஐஎல்எஃப்எஸ்க்கு பிரச்சனை. ஐஎல்எஃப்எஸ்க்கு கடன் கொடுத்தவன் டாடா, அவனுக்கு ப்ராப்ளம். அவனுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அவன்கிட்ட டெபாசிட் பண்ணவங்க திருப்பி காசு கேட்கும்போது அவனால கொடுக்க முடியாது. ஸோ இவன் திவாலானா இவனும் திவாலாவான், இவன் திவாலானா மியூச்சுவல் ஃபண்டும் திவாலாவான். ஓகேவா? ஸோ இதனால தான் உங்களை என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா டைவர்சிஃபை பண்ண சொல்லுவாங்க. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஒரே ஒருத்தவன் கையில மாத்திரம் கொண்டு போய் இவனோட காசெல்லாம் கொடுத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் திவால் ஆனாலும் இவனும் திவால் ஆயிடும். அதுக்கு பதிலாக தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவன்கிட்ட 1 கோடி ரூபா இருக்குன்னா ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தன் கொடுக்கணும். ஒரு 10 லட்ச ரூபா டோட்டலி வேற ஒரு செக்டர் ஒருத்தன் கொடுக்கணும். ஒரு 10 லட்ச ரூபா பாண்டுல போடுவான், இன்னொரு 10 லட்ச ரூபா கவர்மெண்ட் ஒரு செக்யூரிட்டியில போடுவான், டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போடுவான், இன்னொரு ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து ஷேர் மார்க்கெட்ல போடுவான். ஸோ இட்ஸ் லைக் மிக்ஸ்டு. நம்ம ஊர் ஷேர் மார்க்கெட் மாத்திரம் கிடையாது, யூஎஸ் ஷேர் மார்க்கெட்ல கொண்டு போய் காசு போடுவான். ஸோ இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாமே தேல் புட் டைவர்சிஃபை தியர் போர்ட்ஃபோலியோ. சரிங்களா? ஸோ இந்த இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இது பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்க சால்வ் பண்றதுக்காக தான் ரெகுலேஷன் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகணும், ரெகுலேஷன் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகணும்னு சொல்லி தான் இவங்க எல்லாத்தையும் வந்து ஆர்பிஐக்கு கீழே வந்து இவங்க ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கை உங்களுக்கு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த குரூப் வந்து உங்களுக்கு வந்து இந்த குரூப் பத்தி எல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்கோங்க, ஐஎல்என்எஃப்சி குரூப்போட ஆடிட்டர் சேர்மன் வந்து தமிழால் தான், சென்னையில தான் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவரை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டு கவர்மெண்ட் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு இந்த கம்பெனியை. அண்ட் இதை வந்து வேற யாருக்காவது விற்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஓகே, வேற ஏதாவது டவுட்? ஆ, நேஷனல் ஹவுசிங் பேங்க். ம், ஆமாம்மா, மக்களுக்கு டைரக்டா கிடைக்கிறது கொடுக்குறது. இல்ல இல்ல, என்ஹெச்பி வந்து பேங்கிங் மூலமா மட்டுமா கொடுக்க மாட்டாங்க. என்ஹெச்பி வந்து பேங்க்குக்கும் கொடுக்கலாம், என்பிஎஃப்சிஸ்க்கும் கொடுப்பாங்கல்ல. நான் இது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எது, அது என்பிஎஃப்சி கிடையாது, அது ரெகுலர் இது இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. இங்க பாரு, எக்ஸிம் பேங்க், நபார்டு, நேஷனல் ஹவுசிங் பேங்க் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. ஓகேவா? இவங்க மூலமா அந்தந்த செக்டருக்கு இவங்க ஹெல்ப் பண்றாங்க. நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நபார்டு, ஹவுசிங் செக்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நபார்டு. இந்த நேஷனல் ஹவுசிங் பேங்க் வந்து இந்த இதுல இருந்து பேங்க்குக்கும் கொடுப்பாங்க, கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கும் கொடுப்பாங்க. என் நேஷனல் சி என்பி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், என்பிஎஃப்சி, அவங்களுக்கும் லோன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்கள்ட்ட அப்படி இவங்கள ரெகுலேட்டரி இந்த ஹவுசிங், நேற்று நான் சொல்லும் போதும் சொல்லியிருந்தேன், ஹவுசிங் லோன் கொடுக்குற என்பிஎஃப்சிஸ்க்கு ரெகுலேட்டரா யார் இருப்பாங்க அப்படின்னா என்ஹெச்பி தான் இருந்தாங்க. அப்பதான் இந்த மாதிரி சிக்கல்லாம் வந்தனால இப்ப ஆர்பிஐ கண்ட்ரோல்ல வந்துட்டாங்க. ஓகேவா? இப்ப ஆர்பிஐ கண்ட்ரோல்ல வந்துட்டாங்க. ஓகே,
புரியலையா? ஓகே. ஸோ கவர்மெண்ட் எடுத்த முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா, அதான் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு கம்பெனி, நீங்க பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, நீங்க எதை ரெஜிஸ்டர் பண்ணாலும் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ல தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட கம்பெனியோட எல்லா ரெகுலேஷனும் வந்து இவங்க கீழே தான் வரும். ஸோ ஆஸ் அ கம்பெனி ஐஎல்என்எஃப்சியோட போர்ட் மெம்பர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கான எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு இருக்கு. அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. உதய் கோட்டக்கு வந்து உங்களுக்கு சேர்மனா போட்டாங்க. அதாவது கவர்மெண்ட் எடுத்து நடத்துறாங்கன்னு சொல்றதுக்கான இதுதான். சேர்மன் எல்லாம் மாத்தினாங்க. அந்த கவர்னிங் பாடி எல்லாம் மாத்திட்டு இவங்க இப்ப எடுத்து வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அந்த கம்பெனி வந்து ஐஎல்எஃப்என்எஸ் வந்து எடுத்து நடத்துறாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை சேல் பண்ணிடுவாங்க வேற யாருக்காது. தென் கார்ப்பரேட் ஆஃப் மினிஸ்ட்ரி சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஏன் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க இதெல்லாம்? இந்த கம்பெனி வந்து சரியா வந்து வெரிஃபிகேஷன் செஞ்சு லோன் கொடுத்து அது டிஃபால்ட் ஆச்சுன்னா பரவாயில்ல. பட் இவங்க எல்லாம் வந்து என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா, என்னோட சொந்தக்காரன், எனக்கு தெரிஞ்சவன், என்னோட ஃப்ரெண்டு, அந்த மாதிரி ரெகுலேஷன்லாம் வந்து அக்செப்ட் பண்ணாதவன், இந்தியாவில் எவனுமே அவனுக்கு லோன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் எல்லாம் என்கிட்ட வந்து லோன் வாங்கிட்டு போயிருப்பான். அப்போ வந்து நான் ஒழுங்கா அதை பார்க்கல, அதை வச்சு அது மூலமா எனக்கு ஏதாவது கிக் பேக்ஸ் வந்திருக்கும் இருக்கும்ல. இப்போ நிறைய அதெல்லாம் நடக்கிறது தானே, நம்மளுக்கே தெரியும்ல. ஸோ இட்ஸ் லைக், நான் லோன் உனக்கு கொடுத்துட்றேன், நீ எனக்கு ஏதாவது வந்து சைடில் அப்புறம் பின்னாடி கொடு அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரிலாம் ஏதாவது வாங்கியிருக்காங்களா, ஏதாவது வந்து நடந்திருக்கா? ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து அது சொல்கிறாங்க. உங்களுக்கு இது இருக்குது. ஓகே. ஸோ இது இருக்குது. நான் இதான் இது பெருசாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. அதான் தே கெட் ரெகுலேட்டட் பை தி ஆர்பிஐ. ஆர்பிஐக்கு ரெகுலேஷன் கீழே வந்து உங்களுக்கு என்பிஎஃப்சி எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்தாங்க. ஓகே. யூகே இது வந்து ஒரு இதுல கேட்டிருந்தாங்க. யூகேல வந்து எந்த என்பிஎஃப்சி வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி திவால் ஆச்சுன்னு ஒன்று கேட்டிருந்தாங்க. தாமஸ் குக்ன்றது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, பட் ஒரு டிராவல் ஏஜென்ட் கம்பெனியாக தான் நம்ம ஊரில் இது வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. டிராவல் ஏஜென்சி அண்ட் அதோடு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு வந்து என்பிஎஃப்சிஸ்லேயே வந்து இது பண்ணுவாங்க. இவங்க ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நடத்துவாங்க. நீங்க ஏர்போர்ட்லாம் போனாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏர்போர்ட்லயும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் இருப்பாங்க. தாமஸ் குக் எக்ஸ்சேஞ்ச்லாம் துபாய் ஏர்போர்ட்ல பெருசாக வச்சிருப்போம். ஸோ வாட் தே டூ இஸ், நீங்க இப்போ இங்கேருந்து போறாங்க, உங்கள்ட்ட வந்து ருபீஸ் தான் இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு ருப்பியை கொடுத்துட்டு நீங்க வந்து அந்த ஊரோட மணியை வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ், ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து தேவர் இன்வால்வ் இன் ட்ராவல்ஸ் ஆல்சோ, ட்ராவல் புக்கிங், லக்கேஜ், இது எல்லாம் பண்ணுறதுலாம் இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ வந்து உங்களுக்கு டிஃபால்ட் ஆகி இவங்க வந்து மூடிட்டாங்க. இவங்களோட இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு யூபிஎஸ்சி நடத்துகிற இந்த எக்ஸாம் அதில் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, எந்த இது வந்து யூகேல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னு அப்படின்னு சொல்லி 2019 கொஸ்டின். ஸோ இந்தியாவில் இஸ்லாமிக் பேங்கிங் இஸ் நாட் அலவுட். ஓகே. ஸோ இந்தியாவில் வந்து இஸ்லாமிக் பேங்கிங் அலவுடா இப்போதைக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் நாட் அலவுட். ஓகே. இஸ்லாமிக் பேங்கிங்ல எப்படி டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னா, வாட் இஸ் டிஃப்ரெண்ட் இஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா பேங்கிங்லுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஒரு பர்டிகுலர் ரேட்டு, அந்த ரேட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பேங்கிங் சிஸ்டமே இருக்கு. பட் இஸ்லாமிக் பேங்க்ல வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து தே வில் நாட் டாக் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு பதிலாக தே வில் டாக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஷேரிங்ல தான் போவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் இஸ்லாமிக் பேங்கிங்க்கும் வந்து நார்மல் பேங்கிங்க்கும். நம்ம ஊரில் வந்து இஸ்லாமிக் பேங்கிங் இஸ் நாட் அலவுட். ஓகே. இது வரைக்கும் வந்து உங்களுக்கு அலவுட் இல்லை. நம்ம இது மாதிரி அலோவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய உங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தைலாம் நடந்துச்சு. பட் சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆட்கள்லாம் வந்து தே ஆர் ஹைலி அகேன்ஸ்ட் இஸ்லாமிக் பேங்கிங் இன் இந்தியா. அது வந்துச்சுனாலும் அது வந்து ஒரு பேரலான ஒரு லைனாக தான் இருக்க முடியும். நம்மளோட பேங்கிங்கில் இருக்க மாதிரி இருக்காது. அது வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாக தான் வந்து இஸ்லாமிக் பேங்கிங் வந்து ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அவங்க வந்து எப்படின்னா, ஜனங்கள்கிட்ட வந்து இப்போ டெபாசிட் வாங்குவாங்க. ஜனங்கள்கிட்ட வாங்குற டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி நடந்துக்குவாங்க. நம்மள்ட்ட வாங்குற காசு எடுத்துகிட்டு போய்
இஸ்லாமிக் கம்ப்ளைன்சஸ் இருக்கிற கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இஸ்லாமிக் கம்பெனிஸ்ல இருக்க கம்பெனிஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்கஹால் இல்லாத கம்பெனி, என்டர்டெயின்மெண்ட் இல்லாத கம்பெனி, இது இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பண்ணாம மற்ற இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல வர்ற லாபத்தை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வந்து பாயிண்ட்ஸ் பேசிஸ்ல வந்து உங்களுக்கு பிரிச்சு தருவோம். மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் நீங்க நார்மலி காசு போட்டுங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் பேசிஸ்ல உங்களுக்கு வந்து வரும். அதாவது வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் போடுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல கிவ் யூ பாயிண்ட். ஓகே, அந்த பாயிண்ட் வந்து அவங்களுக்கு வர லாபத்துக்கு தகுந்தாப்புல அவங்க வெப்சைட்ல வந்து எப்பவுமே என்ன போட்டிருப்பாங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு இவ்வளோ மணிக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆக இந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நீங்க போட்ட காசுக்கு அதிகமாக லாபம் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா நீங்க செக் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து இஸ்லாமிக் பேங்கிங்லேயும் அந்த பேசிஸ்ல தான் கொடுப்பாங்க. ப்ராஃபிட் ஷேரிங் தான், இட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் பர்சே இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு ஃபிக்ஸ்டு ரூல்லாம் கிடையாது. அதே மாதிரி நீங்க கடன் வாங்கினாலும் ஹைபாத்திட்டிகேஷன், உங்களோட வீடு நீங்க கட்டுறதுக்கு கடன் வாங்கினா அந்த வீடு அவங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க. நீங்க கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க வாங்கின கடன் ஃபுல்லா கொடுக்குற வரைக்கும் அந்த வீடு அவங்க பேர்ல இருக்கும். பேங்க்குகளும் இப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு லாபம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து இப்போ ஒரு 50 லட்ச ரூபா இருந்து நீங்க வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறாங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. என்ன அப்படின்னா 60 லட்ச ரூபா நீ திருப்பி தரணும், இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. நீ இவ்வளோ மாசம் இவ்வளோ பர்சன்டேஜ் நீ அதை கால்குலேட் பண்ணிக்கோ, எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணிக்கோ. ஆனா எனக்கு நீ கட்ட வேண்டியது 5 வருஷம், 5 வருஷத்துல 60 லட்சம் திருப்பி கட்டணும். நான் வீடு திருப்பி கொடுத்துருவேன். ஓகே அப்படின்னா 50 லட்சம் கொடுத்துருவாங்க, 60 லட்சம் உனக்கு வந்து வாங்கிடுவாங்க. இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஏறும் இறங்கும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஃபிக்ஸ்டு, இது வந்து வட்டி ஏறும் அப்படி அந்த பயம்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. இட் வில் பி லைக் முன்னாடியே உங்களோட நெகோஷியேட் பண்ணி ஒரு ரேட் ஒரு 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 அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த டோட்டல் அமௌண்ட் நீங்க திருப்பி கொடுக்கணும். அதை நீங்க மாசம் எப்படி திருப்பி கொடுக்க போறாங்கன்றது உங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ ப்ராஃபிட் பேஸ்டு. ஸோ 60லயும் கொடுக்கலாம், 55லயும் கொடுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேங்க், இஸ்லாமிக் பேங்க். ஸோ இதுதான் வந்து இவங்களோட கான்செப்ட். ஸோ இந்தியாவில் வந்து இது வந்து இப்போதைக்கு நாட்டில் சரிங்களா. ஓகே, பிஸ்னஸ் லோனும் அப்படிதான். பிஸ்னஸ் லோன் கொடுத்தாங்கன்னா உங்க கம்பெனியில் அவங்க ஒரு பகுதியான பார்ட்னராக இருப்பாங்க. தே வில் பி அ பார்ட்னர் ஆஃப் யர் கம்பெனி. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு, இதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்கு, டைப்ஸ் இருக்கு, அதுக்குள்ள போல. ஓகே, இந்தியாவில் இல்லை, அது வரைக்கும் தெரியணும். ஸோ அதர் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ரிஸ், இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ரிஸ், சிம்பிள் நம்ம ஊர் தெருவில் இருக்க சேட்டு. ஓகேங்களா, ஜகத் சேட். ஜகத் சேட்னு ஒரு கேரக்டர் எங்கேயோ வருவாரு ஹிஸ்டரியில, எங்க ஞாபகம் இருக்கா? மாடர்ன் இந்தியாவில் வருவாரு. பேட்டில் ஆஃப் பிளாசி, இவனால தான் நம்ம தோப்போம். பேட்டில் ஆஃப் பிளாசியில், சாரி, பேட்டில் ஆஃப் பக்சர். பேட்டில் ஆஃப் பக்சர் இவர்னால தான் நம்ம தோப்போம். ஜகத் சேட் இன்னைக்கு வரைக்கும் இவங்க குடும்பம், எங்க ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. பிக்கஸ்ட் யூனோ இது இது சேட்டு கம்பெனி வச்சு நடத்துறோம். ஸோ இவங்க வந்து வாட் ஆர் தே ஆர் மணி லெண்டர்ஸ், புரோக்கர்ஸ். எல்லா இந்தியா ஃபுல்லா வந்து எல்லா கம்யூனிட்டிலையும் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க. நம்ம ஊர்ல இருந்தாங்க பார்த்தீங்களா, மார்வாடின்னு சொல்லுவோம், செட்டியாருங்க சொல்லுவோம். ஸோ இவங்க எல்லாம் இந்த கம்யூனிட்டி பீப்புள், இவங்க எல்லாமே. அதே மாதிரி காபூலி பட்டான்ஸ் இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து கடன் வட்டி காசு கொடுத்து வாங்குறவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து மெடி நம்ம டைம்ல இருந்தவங்க தான். பட் வாட் இஸ் த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பேங்கிங் சிஸ்டம் ஒழுங்கா இல்லாதனால நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து மாட்டிருந்தாங்க. இவங்கள்ட்ட நீங்க மாட்டாங்க அப்படின்னா வந்து நல்ல ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க டெஃபினட்டா. பட் வந்து ஓவர் வட்டி கொடுக்குறவங்க, இந்த சென்ஸ் இந்த நம்மளுக்கே தெரியும் மீட்டர் வட்டி, என்னென்னமோ வட்டிலாம் சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் அதிகமாக கொடுத்து உங்களுக்கு வந்து காசு வசூல் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கர்ப் பண்றதுக்காக தான் நம்ம வந்து நிறைய அது அவங்களுக்கு எகென்ஸ்டா ஆக்ட் போட்டிருக்கோம். பாம்பே மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1947 போட்டிருக்காங்க, கேரளாவில் 48 போட்டிருக்காங்க. ஸோ ஏன் இதெல்லாம் அப்பவே போட்டிருக்காங்கன்னா, அப்போ வந்து திஸ் வாஸ் வெரி ஹை. பேங்க்லாம் யாரு பெரிய பெரிய கோடீஸ்வரங்க தான் போவாங்க, மக்கள் சாதாரண மக்கள் போக மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால வந்து இவங்கெல்லாம் ரொம்ப கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை நம்ம குறைக்கிறதுக்காக தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் நம்ம இப்போ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பண்ண நம்ம வந்து ஜன்தன் அக்கௌண்ட்டு, முத்ரா லோனு, இது மாதிரிலாம் கொடுக்கறதுனால
இந்த மாதிரி ஆட்களோட பவரை குறைச்சு நம்ம வந்து அதிகமா இது பண்றதுக்கு வந்து we are trying. சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட்? எனி டவுட்ஸ்? ஓகே, இந்த பிடிஎஃப் தெரியுதா? கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படிங்கிறது தெரியுதா? இந்த பிடிஎஃப் தெரியுதா? சாந்த தெரியுதா? ஓகே, சரி, இதையும் முடிச்சு விட்டுலாம். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்னா என்ன? கூட்டுறவு வங்கிகள். ஸோ நார்மலி கூட்டுறவு பெஸ்ட் கூட்டுறவு ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து அமூல் வாஸ் அ வெரி சக்சஸ்ஃபுல் கூட்டுறவு. இது வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து இன்வால்வ் ஆகுறது. இட் இஸ் லைக் ஷேர்டு ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தலைவர்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்குள்ள எல்லாமே முடிவு பண்ணிட்டு ஒரு 1000 பேர் 100 பேர் ஒரு கிராமம் இந்த மாதிரிலாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டி மாதிரியே வந்து பேங்கிங் ஆக்டிவிட்டியும் இந்த மாதிரி ஆட்கள் வந்து இன்வால்வ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து கொண்டு வந்தோம். ஓகேவா? 1966ல வி ஸ்டார்டட் அலோவிங் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஓகே, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி கோஆபரேட்டிவ் கல்ச்சர் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கூட்டுறவு வங்கிகள் அங்கங்க அந்தந்த ஒவ்வொரு கிராமத்துக்குமே வந்து சில கிராமத்துக்கு ஒரு கூட்டுறவு வங்கி இருக்கும், ஒரு பர்பஸ்க்கு ஒரு கூட்டுறவு வங்கி இருக்கும். மர்சன்டைல் கூட்டுறவு வங்கின்னு இருப்போம், அது வந்து பிசினஸ் பீப்புளுக்கு மட்டும் ஒரு கூட்டுறவு வங்கி இருக்கும். அக்ரிகல்ச்சர் பீப்புளுக்கு மட்டும் ஒரு கூட்டுறவு வங்கி இருக்கும். இது மாதிரி வந்து அதுல நீங்க மெம்பரா முதல்ல ஆகணும். அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் நீங்க மெம்பர் ஆகணும். மெம்பரா இருக்கவங்களுக்கு மட்டும் லோன் கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த மெம்பரா இருக்கவங்களுக்கு மட்டும் லோன் கொடுப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் இது செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதா இருந்துச்சு. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் லெட் அஸ் சி. இது பேங்கிங் எப்படி உருவாக்கப்பட்டாங்க? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல சாதாரண பேங்க் இருக்கு, 1949ல வந்துச்சு. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் 1966ல வந்துச்சு. ரெகுலேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்குக்கு ஆர்பிஐ தான். பட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு ரெண்டு விதமா முதல்ல பிரிக்கிறாங்க. ஒரு ஸ்டேட்டுக்குள்ள மட்டும் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கு அப்படின்னா அவங்க ஆர்பிஐ கண்ட்ரோல் கீழேயும் வருவாங்க. இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாம் போய் ரெஜிஸ்டர் ஒரு இடத்துல பண்ணணும். ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் ஸ்டேட் சப்ஜெக்ட், சென்ட்ரல் சப்ஜெக்ட் கிடையாது, கான்கரண்ட் சப்ஜெக்ட் கிடையாது. ஸ்டேட் சப்ஜெக்ட் கீழே வர்றது தான் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். அப்போ இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி இல்ல பேங்க் நீங்க ஆரம்பிக்கணும்னா நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல கோஆபரேட்டிவ் ரெஜிஸ்டர்ல போய் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்ப அவங்களுக்கு உங்க மேல வந்து ரெகுலேஷன் அத்தாரிட்டி இருக்கு, மானிட்டரிங் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க அந்த கோஆபரேட்டிவ் ரெஜிஸ்ட்ராருக்கு இருக்கு. ஸோ அவங்களும் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க, ரெகுலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருந்தா. இதே நீங்க வந்து மல்டி ஸ்டேட், இப்போ ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி பேங்க் வந்து தான் திவாலா போச்சு, அதை காப்பாத்தினாங்க, பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் சொசைட்டி பேங்க். ஸோ அந்த பேங்க் வந்து பஞ்சாப் மகாராஷ்டிரா ரெண்டு ஸ்டேட்லயும் வந்து மெயினா இருக்கு. அந்த மாதிரி மல்டி ஸ்டேட்ல இருந்தாங்கன்னா ஆர்பிஐ கண்ட்ரோலுக்குள்ள ஃபுல்லா வருவாங்க. டைரக்டா நீங்க வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல்ல வருவாங்க. ஓகேவா? ஸோ இதுலயும் நிறைய சேஞ்சஸ் இப்போ கொண்டு வந்தாங்க. மெயினா இந்த கொண்டு வந்ததுக்கான காரணம் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாம் நிறைய ஃப்ராட்கள் நடக்குது. சொல்ல போனா வந்து நம்மளோட டிமானிட்டைசேஷன் டைம்ல அதிகமா பணம் வந்து உள்ள வந்தது வந்து இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மூலமா தான். எல்லா கள்ளப்பணம், எல்லா கருப்பு பணம் எல்லாமே வந்து வெள்ளையா மாறினதுக்கு காரணம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்லாம் மெயின்டைன் பண்ணணுமான்னு கேட்டால் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். பட் இட் டிபெண்ட்ஸ். ஆர்பிஐ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ பெரிய பேங்க்கோ அதுக்கு தகுந்தாப்புல சொல்லுவாங்க ரெகுலேஷன். நம்மளுக்கு அது வந்து இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட். ரெப்போ மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னா எல்லா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கும் வந்து எலிஜிபிலிட்டி இருக்காது. சம் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் கடன் வாங்குறதுக்கு, ஆர்பிஐ கடன் வாங்குறதுக்கு. ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் இருக்கான்னு கேட்டாங்கன்னா அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் இருக்கு. ஓகே, ஸோ ரூரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் கிடையாது. இம்பார்ட்டன்டான பாயிண்ட், மேக் அ நோட் ஆஃப் இட். ஹூ கேன் பாரோ? கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல வந்து அவங்க மெம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க லோன் வாங்கணும்னா முதல்ல உங்களை மெம்பராக சொல்லுவாங்க. ஸோ கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல அவங்க மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கப்படும். ஓட்டிங் பவர் கோஆபரேட்டிவ் சொசைட்டில அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து ஓட்டிங் பவர் இருக்கும். சரிங்களா? 1 member is equal to 1 vote. நீங்க எவ்வளவு கேபிட்டல் நீங்க கொடுத்தாங்களோ அதெல்லாம் கவலை கிடையாது.
1 vote is equal to 1 member. அந்த ரூல்ல தான், டெமோக்ரஸி முறையில தான் அங்க வந்து உங்களுக்கு ஓட்டிங் பவர் இருக்கு. ஒரு கம்பெனில ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க பேங்க்லலாம், அதை தகுந்தாப்புல தான் அங்க வந்து உங்களுக்கு வந்து ஓட்டிங் பவர். ப்ராஃபிட் மோட்டிவ் உங்களுக்கு இருக்கும் கமர்ஷியல் பேங்க்ஸ்ல. கோஆபரேட்டிவ் சொசைட்டில ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது. அதனாலதான் வட்டி வந்து கம்மியாக இருக்கும். அந்த மெம்பர்ஸ் வந்து நல்லபடியா இருக்கணும், அந்த மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்படுற ஒரு கம்யூனிட்டி பெனிஃபிட்டுக்காக உருவாக்கப்படுற பேங்க் தான் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். பிரசன்ஸ் அதான் ஆல் இண்டியா. இது வந்து மெயினாக அந்தந்த ஸ்டேட்டுகளுக்குள்ள மட்டும் இருப்பாங்க. மோஸ்ட்லி குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, தமிழ்நாடுல தான் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். மகாராஷ்டிராலாம் ரொம்ப ஃபேமஸ். எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் வச்சிருக்காங்க. ஸோ இதில் தான் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, லாட் ஆஃப் மணி லாண்டரிங். அடுத்தது தெரியாதவன் கடன் கொடுத்தா நம்ம திருப்பி கொடுப்போம், தெரிஞ்சவன் கடன் கொடுத்தா திருப்பி கொடுப்போமா? லேட் பண்ணுவோம், இல்லை கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி தான் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் நீங்கள் ஏற்கனவே மெம்பரு, அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து லோன் திருப்பி கடன் கொடுங்க அப்படி இப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதை வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்து நம்ம வந்து செலுத்த மாட்டோம் இந்த லோனை திருப்பி. ஸோ அவங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் மெம்பரு, ஒரு கோஆபரேட்டிவ்ல நீங்களும் இருக்கங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் ஓட்டும் தேவை. யாராவது ஒருத்தர் தலைவர் ஆகணும்னா உங்கள் ஓட்டு தேவை. அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ வராத கடன் வசூல் செய்கிறதுல இவங்க வெரி வீக். இவங்க வந்து ரொம்ப வீக். அப்போ வந்து என்ன ஆயிடுது, மணி லாண்டரிங், ஸ்கேம்ஸுக்கு நிறையா வந்து தெரிஞ்சவனுக்கு கடன் கொடுக்குறது, இந்த மாதிரி சிக்கல்லாம் நிறையா அதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து நிறையா பாதிக்கப்படுறாங்க. இதில் இப்போ 2 விதமான கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது. அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். 2 விதமான பேங்க்ஸ் இருக்குது. அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து பொதுவாக வந்து மல்டி ஸ்டேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்பிஐயோட கண்ட்ரோல் வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸில் நிறையா. ஓகே, ஆர்பிஐ கண்ட்ரோல். ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸில் வந்து கிராமப்புறத்து மெயினாக வந்து தே ஆர் ஃபார் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு இது. அதனால வந்து இதில் வந்து ஆர்பிஐ வந்து ரொம்ப வந்து இதில் வந்து தலையிட மாட்டேங்கிறாங்க. ஆர்பிஐ வந்து ஃபுல்லாக இதில் வந்து தலையிடுறது கிடையாது. ஆர்பிஐ டஸ் நாட் ரெகுலேட். அந்த கவர்மெண்ட், அந்த ஸ்டேட், அந்த ஒவ்வொரு ஸ்டேட் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்டோட ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அவங்களே வந்து உங்களுக்கு வந்து இதை மானிட்டர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுலேயும் லாங் டேர்ம் பேங்க் இருக்குது, ஷார்ட் டேர்ம் பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நாட் வெரி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் ரிமெம்பர் தட். இதில் நிறைய வந்து ஃப்ராடு நடக்கிறதுனால இதை ரிஃபார்ம் பண்ணுன்றது வந்து உங்களுக்கு சொன்னாங்க. YH மாலேகாம் கமிட்டியில் வந்து இதை ரிஃபார்ம் சொன்னாங்க. இது ரெஃபர்மேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய கார்பரேட்டிவ் சொசைட்டி பேங்க் இருக்கிறத வந்து ஒன்றா சேர்க்கணுன்றது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னாங்க. கேரளாவில் இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கேரளாவில் இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு அர்பன் பேங்க் இருக்கு, கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட் பேங்க்கையும் ஒன்றா சேர்த்து கேரளா கார்பரேட்டிவ் பேங்க்னு ஒரு பேங்காக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ முடிவு எடுத்துருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து இந்த கார்பரேட்டிவ் பேங்க்ஸையும் வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய பேங்க் மாதிரி சில பெரிய பேங்க்ஸாக உருவாக்கிடலாம். அப்போ வந்து ரெகுலேஷன் ஈஸி. கரெக்ட் தானே? சின்ன சின்ன ஆட்களாக நிறைய பேர் இருக்கும்போது எல்லாத்தையும் போய் நம்ம கண்காணிக்கிறது கஷ்டம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய பேங்காக ஃபார்ம் பண்ணும்போது அவங்க கண்காணிக்கிறது ஆர்பிஐக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு வந்த சில சேஞ்சஸ், நம்ம வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்க சில சேஞ்சஸ். இந்த அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாம் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக மாறுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க என்னன்னா, டு கன்வெர்ட் அர்பன் கார்பரேட்டிவ் பேங்க்ஸ் இன்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை கமர்ஷியல் பேங்காக மாற்றிடலாம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் தி இது. பிஎம்சி பேங்க்கை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னது தான். பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க்கு உங்களுக்கு வந்து திவாலாவை போச்சு. திவாலாவை போன உடனே உங்களுக்கு வந்து மொரட்டேரியம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது வந்து உங்கள் பணம் தான் அக்கௌண்ட்டில், நீங்கள் 10 கோடி ரூபா போட்டு வச்சிருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 5000 ரூபா தான் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களை தடுத்து நிப்பாட்ட முடியும். சார் டிமாண்ட் மணி சார், நான் டிமாண்ட் பண்ணுற காசு நீங்கள் கொடுத்து தானே சார் தீரணும், கரெக்டு. ஆனால் ஆர்பிஐக்கு கண்ட்ரோல் இருக்கு. ஆர்பிஐ ஹேஸ் த பவர். உங்களுக்கு எல்லாரும் வந்து ஒரே நேரத்தில் காசு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா பேங்க் திவால் ஆயிரும். அதை நிப்பாட்டுறதுக்காக மொரட்டேரியம் அப்படிங்கிறது கொண்டு வர்றதுக்கான அதிகாரம் பேங்க்குக்கு இருக்கு. ஸோ இந்த இதில் வந்து ஆக்சுவலி ஃபேமஸ் ஆனது அப்படிதான். உங்களுக்கு வந்து அது கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து வராத கடன்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இது பண்ணாங்க. அந்த பிஎம்சி பேங்க் டைரக்டர் சேர்மன் வந்து அவரோட சொந்தக்காரருக்கு வந்து லோனு கொடுத்து, ஒரே பேங்க்குக்கு நிறைய லோன் கொடுத்துருப்பாங்க. HDIL கம்பெனி, இந்த கம்பெனிக்கு எக்கச்சக்க லோன் கொடுத்தோன்னே அந்த கம்பெனி திவால் ஆனோன்னு இவங்களும் திவால் ஆக போனாங்க. ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன சேஞ்சஸ் இருந்தது,
நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஓகேவா? இது வந்து சும்மா ஷார்ட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் ரெகுலேட்டராக இருக்காங்க. கமர்ஷியல் பேங்க்குக்கு ஆர்பிஐ தான் ரெகுலேட்டர். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு ரூரல்லா இருந்தா ஆர்பிஐ ஸ்டேட் கவர்மெண்ட். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அர்பனா இருந்தா ஆர்பிஐ மட்டும்தான். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மல்டி ஸ்டேட்டா இருந்தா ஆர்பிஐ மட்டும்தான். பிரைமர் அக்ரிகல்ச்சர் சொசைட்டி அக்ரிகல்ச்சருக்காக இருக்கக்கூடிய சில இதுங்க இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல் வரும் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். சரிங்களா? என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றது ரொம்ப உங்களுக்கு இன்டெப்த் தேவையில்லை. உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா மெயினானது உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேங்க் சேர்மன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸோட பேங்க் சேர்மன்லாம் முன்னாடி வந்து அவங்களே ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க இருப்பாங்க. அப்படி இல்லாம அந்த பேங்க் சேர்மன் வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் ஆர்பிஐ போட்டாங்க. இவங்க தான் வந்து அந்த பேங்க் சேர்மனா இருக்க முடியும். அதே மாதிரி ஆர்பிஐ நினைச்சா அந்த பேங்க் சேர்மனை ரிமூவ் பண்ண முடியும். முன்னாடி இந்த அதிகாரம்லாம் கிடையாது. இப்போ வந்து ஆர்பிஐ நினைச்சா அந்த பேங்க் சேர்மனை ரிமூவ் பண்ண முடியும். அந்த போர்டு இருக்கு, டைரக்டர்ஸ் போர்டு ஆஃப் கண்ட்ரோல். அந்த போர்டு ஆஃப் கண்ட்ரோல்ல அட்லீஸ்ட் 51% பீப்புளுக்கு பேங்க் எப்படி வச்சு நடத்தணுன்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு எக்கனாமி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அக்கௌண்டன்சி எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கணும். ஓகேவா? சும்மா மற்றவங்க பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் போய் பார்த்தாங்கன்னா கோஆபரேட்டிவ் பேங்கோட டைரக்டர் எல்லாருமே வந்து பொலிட்டிஷியனாக தான் இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒரு 51% உங்களுக்கு வந்து விவரம் தெரிஞ்ச ஆளுங்களை வந்து டைரக்டர்லாம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக ரெகுலேஷன் வந்து ஆர்பிஐ கீழே தான் வரும். ஆர்பிஐ நினைச்சா ஒரு கார்பரேட்டிவ் பேங்க்ஸை எடுத்து அவங்க வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம். அவங்க எடுத்து நடத்த முடியும். இப்போ பஞ்சாப் மகாராஷ்டிரா பேங்க்ல நடந்த மாதிரி அவங்க அந்த பேங்க்கை வந்து எடுத்து அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாம் அனுப்பிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க வந்து நடத்த முடியும். கமர்ஷியல் பேங்க்ஸ்ல வந்து அப்படி தானே பண்றாங்க. எஸ் பேங்க்கு அப்படி தானே பண்ணாங்க. இந்த பேங்க்ஸ்க்கும் அப்படி பண்றதுக்கான அதிகாரம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி கேரளா பேங்க் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேரளா பேங்க்ஸ் 13 கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் 13 கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து மர்ஜ் பண்ணி ஒரு கேரளா பேங்கை வந்து உருவாக்க போறாங்க. ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்கா இதை மாற்ற போறாங்க. ஸோ இதுதான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து சேம் பழைய இதுதான் நம்ம ஏற்கனவே படித்த இதுதான் வருது. ஓகே. ஸோ இந்த ஹேண்ட் அவுட்டு இதோட முடிச்சிச்சு. ஸோ நாளைக்கு வந்து நடத்தக்கூடிய ஹேண்ட் அவுட் வந்து நாளைக்கு தான் நம்ம இது பார்ப்போம். லோன்ஸ், பேட் லோன்ஸ் அண்ட் பர்னிங் இஷ்யூஸ் இன் பேங்கிங் செக்டர். சரிங்களா? லோன் வராத கடன் அதை எப்படி வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபை பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி ப்ரைம் பாரோவர், ஓவர் லெவரேஜ் பாரோவர், ஜாம்பி லெண்டிங் இதெல்லாம் பார்ப்போம். வராத கடனை எப்படி வந்து அவங்க வந்து புக்ஸில் எப்படி காமிக்கிறாங்க, ரைட்டிங் ஆஃப் த லோனு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்ப்போம். தென் சர்ஃபராசி ஆக்ட் நீங்கள் கேட்டது, பேங்க் கேபிட்டல் பேசல் நார்ம்ஸு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பேங்க்ரப்சி கோடு, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு அது. ஸோ அதில் வந்து சில தீர்ப்புகள் அதெல்லாமே எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ கூட வந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சு. ஸோ ஆல் தட் வில் டிஸ்கஸ். சரிங்களா? ஓகே. எனி டவுட்ஸ்? ஆ சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா ஆமா, டைரக்ட் ஆன மாதிரி தான். கரெக்ட். அது ரொம்ப பெருசாயிருச்சு அப்படின்னா சி இப்போ இஃப் யூ பிகம் டூ பிக் நீ வந்து பேசாம அப்படி ஒரு பேங்காவே மாறிட்டு போயிடலாம்ல. டெஃபினட்டா அது இருக்காது. கரெக்ட், அதெல்லாம் இருக்காது. அவங்க வந்து ஒரு கம்பெனி மாதிரி ஆயிரும். சரி, அதான் அதான் இது வந்து நீ மாறுறதுக்கான உனக்கு வந்து சாய்ஸ் தான் கொடுக்கப்படுது, மாறணும்னு இல்லை. அதனால தான் இப்போ கேரளாவில் என்ன பண்ணாங்கன்னா அந்த அவங்க வந்து கோஆபரேட்டிவ் பேங்காவே இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. ஆனால் ஒரு பெரிய கோஆபரேட்டிவ் பேங்காக இருப்பாங்க. சின்ன சின்ன பேங்க்குக்கு பதிலாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய கோஆபரேட்டிவ் பேங்க்ஸாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. முத்ரா வந்து அடுத்ததுல தான் வரும். ஹேண்ட் அவுட் இதில் வருதா?
சரி, நான் வேற ஏதாவது நடத்தாம இருந்துச்சுன்னா என்ன நான் பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன். வேற ஏதாவது நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் நீங்க நினைச்சீங்கனாலும் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க, பிங் பண்ணுங்க, அதையும் சேர்த்து நாளைக்கு நடத்திடலாம். ஓகேவா? ஓகே சாந்தா, ஃபைன். பிரின்சி, பிரின்சி, ஜெயா, எனி அதர் டவுட்ஸ்? இதோட வீடியோ நான் சீக்கிரம் போட்டுறேன் ஆன்லைன்ல. நாளைக்கு ஒரு புது ஹேண்ட் அவுட் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாஸ் ஃப்ரெஷ்ஷாக போகும். சரி, ஓகே. சரிம்மா, க்ளோஸ் த கிளாஸ். தேங்க்யூ.